ஒரு பையனா பொண்ணான்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க அப்பா கூட ஜூக்கு போனாங்களாமா. அந்த ஜூல வந்துட்டு என்னாச்சாம், ஒரு கேஜ்ல வந்துட்டு ஒரு சிங்கம் உட்காந்துட்டு இருந்துச்சாம். அதோட ஒய்ஃப் சிங்கம் வந்துட்டு தள்ளி உட்காந்துட்டு இருந்துச்சாம். இது அதை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை, எப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சாமா. அந்த பையன் அதைய பார்த்துட்டு அடுத்த கேஜுக்கு போறான். அடுத்த கேஜ்ல போனா ஒரு குரங்கு அதோட ஃபீமேல் குரங்கு அப்படியே மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்துச்சாமா. அப்ப அந்த பையன் சொன்னானா, அந்த ஃபீமேல் குரங்கு பாருங்க, அந்த மேல் குரங்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கு, இந்த சிங்கத்தையும் பாருங்க கண்டுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதோட வைஃப் ஒரு மூலையில் இருக்கு, இது ஒரு மூலையில் இருக்கு அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், ஒரு கல்லை எடு, 2 பேர் மேலேயும் போடு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. அப்போ அந்த கல்லை ஃபர்ஸ்ட் சிங்கம் மேலே போட்டா, அந்த சிங்கம் வந்துட்டு கர்ஜிச்சுட்டு வந்துட்டு தன்னோட ஃபீமேலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்னுச்சாமா. இதே ஒரு மேல் அந்த குரங்கு மேலே போட்டப்போ வந்து என்ன பண்ணுச்சா, அதோட ஃபீமேலை விட்டுட்டு ஓட்டம் பிடிச்சி ஓடி போயிடுச்சாமா, அதே தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப நம்ம மேல அப்படியே பாசம் காட்டி அப்படியே ஊன்றாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எல்லாம் பொய். விட்டுட்டு போயிருவாங்க பிரச்சனைன்னு வந்தா. இதே வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க அவங்க வேலைய வந்துட்டு கண்டுப்பாங்க. அதே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நிப்பாங்க. அதனால நான் எக்ஸ்பிரசிவா இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள வந்துட்டு ரொம்ப கீழ நினைக்க வேணாம். கண்டிப்பா வந்துட்டு அவங்க நமக்காக வந்து நிப்பாங்க. நன்றி. அன்புடன் ஜோ.